வெயிட்டு போட்டுட்டிங்களா? உங்களோட பழைய ட்ரெஸ் எதையும் தூக்கி போட இஷ்டம் இல்லையா? அப்போ இப்படி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபிட் ஆகாத ஒரு டாப்பும் அதுக்கு மேட்சாக ஒரு ஸ்கர்ட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இந்த பிளாக் டாப் எடுத்திருக்கேன். அதுக்கு மேட்சாக ஒரு பிங்க் கலர் ஸ்கர்ட்டும் எடுத்திருக்கேன். இந்த ஸ்லீவ் நான் கொஞ்சம் இயர்ஸ் முன்னாடி ஆல்டர் பண்ணது தான். மறுபடியும் நான் வெயிட் போட்டுட்டேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் இந்த டாப்போட எட்ஜஸில் உள்ள ஸ்டிச்சிங் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இதை நம்ம இப்படி ரெண்டாக மடிச்சுக்கலாம். அந்த மெயின் பார்ட்டில் தான் நம்ம பாடி இப்போ மெஷர் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களுக்கு இப்போ ஃபிட் ஆகிற ஒரு டாப் எடுத்துக்கோங்க. வெட்ட போகிற கிளாத்தும் அளவுக்குள்ள கிளாத்தும் அதோட 2 ஃபோல்டிங் சைடும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம நெக்கு, ஷோல்டர், அப்புறம் பாடி சைஸ் வந்து மெஷர் பண்ண போகிறோம். இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோலும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. நான் இதோட லென்த் வந்து 16 இன்ச்சஸ் வைக்கிறேன். நீங்கள் 14 to 16 இன்ச்சஸ் வச்சுக்கலாம் யோக் பார்ட். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் மட்டும் நான் கட் பண்ணலை. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி என்னோடய சுடிதாரில் லைனிங் கிளாத் இருக்கிறதுனால நான் லைன் கிளாத் தனியாக கட் பண்ணலை. நெக் மெஷர்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கோங்க. நான் எவ்வளோ யூஸ் பண்ணுறேன்னு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நெக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நெக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் நியூஸ் பேப்பரை டபுள் ஃபோல்டிங் வச்சு மடிச்சுக்கிறேன். நான் முட்டு வரைக்கும் உள்ள அந்த ஸ்லீவ் தான் வைக்க போகிறேன். நம்ம ஏற்கனவே அளவுக்கு யூஸ் பண்ண அந்த கவுனை எடுத்துகிட்டு அதோட ஆர்ம் ஹோல் இந்த மாதிரி எடுத்து ஆர்ம் ஹோலை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கூட எக்ஸ்ட்ராவாக ஸ்டிச்சிங்க்காக ஒரு 2 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அதோட வித்தும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு 12 இன்ச்சஸ் வருது. அதனால் நான் 6 இன்ச்சஸ் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்காக ஒரு 2 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்லீவில் நான் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு இதை நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த ஃபேப்ரிக்கில் நான் நெட்டும் பின்னாடி இருக்க ஃபேப்ரிக்கில் நான் மெயின் ஃபேப்ரிக்கோட கிளாத்தும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபுல் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு நமக்கு மெயின் ஃபேப்ரிக்கில் துணி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மேலே உள்ள ஃபேப்ரிக்கில் நான் நெட் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு பிளாக் கலர் நெட் வந்து பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்கும். அதனால் நான் எடுத்துகிட்டேன். ரிமைனிங் ஃபேப்ரிக்கில் நான் இந்த மெயின் ஃபேப்ரிக்கே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த நெட் ஃபேப்ரிக்கில் நான் சென்டரில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் 3.5 இன்ச்சஸ்க்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சென்டரில் உள்ள லைனில் சைடில் உள்ள லைனில் 3 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது சென்டரில் 3.5 இன்ச்சஸ் வருதுன்னா அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வாக 3 லைன் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கேலால் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் இப்படி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா நெட் ஃபேப்ரிக்கை ப்ளெயினாக விடாமல் இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலிங் ஆட் பண்ணுறதுக்காக தான். இது மாதிரி ஒரு லேஸ் எடுத்து நான் இந்த மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைனில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் நான் பண்ணுறேன். இப்போ இதை மிஷினில் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு ஸ்லீவுக்கும் பண்ணணும். முடிஞ்சது. இப்போது ஒரு ஸ்லீவுக்கே 3 பார்ட் இருக்கும். அதை நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை எப்படி தைக்கணுன்னா லைனிங் ஃபேப்ரிக்குள்ளே நடுவில் இந்த ஃபேப்ரிக் வச்சு நம்ம தைக்கணும். தைச்சிட்டோன்னா இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு சைடு ஸ்லீவ் வந்து தனியாக வந்துடும். இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு சைடும் ஃபாலோ பண்ணணும். கரெக்டாக ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும்.
இப்போ நமக்கு ஒரு சைடு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த எட்ஜஸை வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவோட ஒர்க் முடிஞ்சது. இப்போ நம்ம பாடிஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் கிளாத்தையும் நம்ம ஃபேப்ரிக்கோட ரைட் சைடையும் ஃபேஸ் பண்ணி வச்சு இந்த மாதிரி நெக்கை ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ண அப்புறமா அந்த எட்ஜஸில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்லைன் ரெடி ஆயிரும். இந்த நெக்லைன்லேயே மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போடணும். இப்படி 2 சைடும் பண்ணிவிட்டு ஷோல்டரை ரைட் சைடு அண்ட் ரைட் சைடு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஷோல்டரை அட்டாச் பண்ணணும். நான் ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓவர்லாக்கும் நான் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி பாடிஸை வந்து வச்சுட்டு நம்ம ஸ்லீவ்லையும் சென்டர் பாயிண்ட்டை லைட்டாக கட் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட்டும் ஷோல்டரோட அட்டாச் ஆன அந்த பாயிண்ட்டும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாடியை ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ யோக் பார்ட் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் ஒரு ஸ்கர்ட் எடுத்திருந்தேன்ல, அதோட எட்ஜஸ் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருந்தது. அதனால் நான் ஒரு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் மேலே இருக்கிற இந்த பெல்ட் பார்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் ஸ்கர்ட்டோட இடம் பத்ததில்லைன்னா அந்த ரிமூவ் பண்ண பெல்ட் பார்ட்டை எடுத்து நம்ம சைடில் ஒரு ஸ்டிச் இன்னும் எக்ஸ்ட்ரா துணியாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது தேவைப்படலை. அதுக்கப்புறம் இந்த ஸ்கர்ட்டோட ஓப்பனிங் பார்ட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். உங்களோட யோக் பார்ட்டும் ஸ்கர்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா பெல்ட் பார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே போதுமாக இருந்தது. நான் பெல்ட் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ப்ளஸ் 2 சைடையும் நான் 2 சைடில் உள்ள ஓப்பனிங்கும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ எப்படி 2 அட்டாச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்கர்ட்டை வந்து நார்மலாகவே அப்படி வச்சுட்டு பாடிஸ் பார்ட்டை வந்து நெக் வழியாக இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்து 2 சைடையுமே ஒன்றா பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்ட் அப்போ தான் கரெக்டாக வரும். நான் எப்போதுமே பின் யூஸ் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணுவேன். அந்த 4 மிட் பாயிண்ட்டையும் ஃபஸ்ட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாமே சுற்றிலும் ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு வந்தோன்னா ஃபுல் ஃப்ராகும் முடிஞ்சது நமக்கு. இது நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது கழுத்தொலி அப்படி தூக்கி எடுக்கும்போது ஃபுல் கவுனும் நமக்கு முடிஞ்சது. இப்போ இந்த ராட் எட்ஜஸ் மட்டும் நான் பிக்கோ யூஸ் பண்ணி ஃபினிஷிங் பண்ண போகிறேன். அதை நான் ஒரு தனியாக செப்ரேட்டாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி இந்த அவுட்புட் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.